அதிமுக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததற்காக 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கும்படி யூடியூபர் ஜோ மைக்கேல் பிரவீனுக்கு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். தனக்கு எதிராக அவதூறு வீடியோக்களை யூடியூபில் வெளியிட்டு களங்கம் விளைவித்ததாக கூறி யூடியூபர் ஜோ மைக்கேல் பிரவீன் என்பவருக்கு எதிராக அதிமுக செய்தி தொடர்பாளரான அப்சரா ரெட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மான நஷ்டஈடு வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார், யூடியூபில் கருத்துக்களை வெளியிடும் உரிமை நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது என்றும் அது மற்றவர்களின் தனிப்பட்ட உரிமையில் தலையிட முடியாது என கூறி அப்சரா ரெட்டிக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க யூடியூபர் ஜோ மைக்கேல் பிரவீனுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தனது தரப்பு விளக்கம் எதுவும் கேட்காமல் ஒரு தரப்பு வாதத்தை கேட்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என ஜோ மைக்கேல் பிரவீன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் வழக்கு தொடர்ந்ததும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதும் ஜோ மைக்கேல் பிரவீனுக்கு தெரியும் என கூறி அதற்கான ஆதாரங்கள் அப்சரா ரெட்டி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த ஆதாரங்களை ஆய்வு செய்த நீதிபதி என் சதீஷ்குமார் நீதிமன்றத்தில் இருந்து நோட்டீஸ் பெற்றதை அடுத்து வழக்கறிஞரை நியமித்த ஜோ மைக்கேல் பிரவீன் அதன் பின் வழக்கு விசாரணையில் பங்கேற்காத நிலையில் வழக்கில் நோட்டீஸ் எதுவும் வரவில்லை என கூற முடியாது என தெரிவித்து 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்து ஜோ பிரவீனுடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.